கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024 மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க யாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்கள் தான். ஏன்னா ரொம்பவே நரக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த 2024 பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரக வாழ்க்கை முடிஞ்சு 2025 பார்த்தீங்கன்னா புதிய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்கள், புதிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு அமைய போகுது. கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நிம்மதிங்கிறதே இல்லை. இந்த 2025 முதல் வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 ராசிக்கு மட்டும்தான் இந்த வீரபத்திர ராஜயோகம் அமைய போகுது. அதில் குறிப்பாக அதிக பலன் தரக்கூடியது எந்த ராசியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்கு தான் அதிக பயன் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் கன்னிராசி நேயர்கள் கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டக சனி, அஷ்டம சனி எல்லாம் சேர்ந்து உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. இனி இந்த 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் தான் கிடைக்க போகுது. குரு 12ல் இருந்து அதனால தான் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமே கிடையாது. நீங்கள் என்ன தான் சேவிங்ஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தாலுமே உங்களுடைய கையில் காசும் நிற்காது. வீண் ஆடம்பர செலவு எல்லாமே உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்த கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு போன ஆண்டும் எதிர்பார்த்துருப்பாங்க, இந்த ஆண்டும் எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக 2025 உங்களுக்கு அற்புதமான மாற்றம் எல்லாமே நிகழ போகுது. இந்த கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆடம்பர செலவு செய்கிறதுல முன்னோடியாக இருக்காங்க. ஏன்னா மற்ற ராசிக்காரர்களை விட பார்க்கும்போது இந்த கன்னிராசிக்காரெல்லாம் அதிகப்படியாக ஆடம்பர செலவு, வீண் செலவு இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு இவங்கெல்லாம் கடைசியில் மாட்டிக்கிட்டு கடைசியில் முடிச்சுட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பண விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா பணம் இருக்குதுன்னு சொல்லி கடைசியில் ஆட்டம் போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆடம்பர செலவால் நான் கெத்தாக இருக்கணும், மற்றவங்க முன்னாடி கெத்த காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வீண் விளம்பரத்தால் தான் நிறைய கன்னிராசி நேயர்கள் அழிஞ்சே போகிறாங்க. அந்த மாதிரி ஆடம்பர செலவு இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இந்த 2025 நீங்கள் குறைச்சிக்கிட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற வழியை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 2024 பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். இந்த மாதிரி குடும்பத்தில் எக்கச்சக்கமான நோய்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகும். 2025 இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமே நடக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் உயரப்போகுதுங்க. இந்த கன்னிராசி நேயர்களுடைய புலம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, வேறு எந்த ராசிக்காரர்களுக்குமே இவ்வளோ கஷ்டம் வர்றதில்ல, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் தான் ஆண்டவன் கொடுப்பானா, ஏன் மற்ற ராசிக்காரர்களாக இருக்கிறது கண்ணு தெரியலையா, நான் மட்டும் அப்படி என்ன தான் பாவம் பண்ணேன் அப்படின்னு அந்த புலம்பல்லையே நிறைய கன்னிராசி நேயர்கள் இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன தான் வாழ்க்கையில் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி முன்னேறலாம்னு நினச்சாலும் உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல. ஏன்னா ஒரு சில கேட்டகரி பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ஆடம்பர செலவு பண்ணுவாங்க. ஒரு சில பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஓரளவு கடன் கட்டி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தாலுமே கூட அந்த கடன் அழைக்கக்கூடிய வழிவகை கூட அமைய மாட்டேங்குது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பணம் வசதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. வசதி இல்லாமல் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே இந்த கன்னிராசிக்காரர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைய முடியாது. இருந்தாலும் கூட ஆடம்பர செலவு இந்த மாதிரி வெட்டி செலவாலேயே நிறைய பேர் வாழ்க்கையை வேணால் தொலைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் ஒருவேளை கருமாவாக இருக்குமோ அப்படின்னு தான் கன்னிராசி நேயர்கள் நினைப்பீங்க. கருமா கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் இருக்கக்கூடிய முடிவு தான் எல்லாமே கஷ்டத்தையும் சிக்கலையும் கொண்டு வருது. அதனால் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுனாலும் கொஞ்சம் தெளிவான சிந்தனையோட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ பெற்றோர்களிடமோ கொஞ்சம் விசாரிச்சுட்டு இந்த டிசிஷன் எடுக்கலாமான்னு இருக்கேன், இது கரெக்டாக வருமா அப்படின்னு கொஞ்சம் நீங்களே அவசரத்துக்கு எடுத்துட்டு கடைசியில் மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் தொழில் தொடங்கலாமா, 2024 நான் தொழில் ஆரம்பித்து லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு 2024 நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தேன், எனக்கு 2 மார்க் பத்தல, 1 மார்க் பத்தல, இந்த மாதிரி எனக்கு வாய்ப்புங்கிறது கைக்கு எட்டாத கனியாகவே இருக்குது. கிட்ட வரைக்கும் போகிறேன், ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. 2025 எனக்கு ஏர்முகமாக இருக்குமா, இல்லை 2025 எனக்கு இதே மாதிரி பிரச்சனை தான் வருமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலுமே அது கண்டிப்பாக 100%
100% சக்ஸஸ் ஆகும். அதனால் வந்து எந்த ஒரு கவலையுமே கிடையாது. நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தொழில் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையலாம். இல்லை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு லாஸும் அந்த மாதிரி எதுவுமே வராது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசிக்காரில் வந்து சொல்ல போனால் கிட்டத்தட்ட இழிச்சவாயங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மற்ற ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கன்னிராசியை வந்து இழிச்சவாயங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஈஸியாக வந்து இவங்களை ஏமாற்றிடலாம். ஏன்னா ஒரு 5000 கூட 10,000 கூட அப்படின்னா எதுவுமே யோசிக்காமல் இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அதுங்களாம் எதுவுமே யோசிக்கிறதில்ல. இந்த உடனே நீ வச்சுக்கோ, உனக்கு வந்து நீ ஃப்ரெண்டு தானே, இந்த 5000 வச்சுக்கோ 3000 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி காசை வந்து இஷ்டத்துக்கு வந்து தானம் பண்ணக்கூடிய நபராக தான் அந்த கன்னிராசி நேரில் இருக்கீங்க. அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. அந்த மாதிரி பண விரயம் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த பண விஷயத்தில் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. அவன் திருப்பி எப்படி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிறத வந்து இது பண்ணிட்டு கொடுங்க. இல்லைனா உங்களுடைய பணம் வந்து நிறைய பக்கம் வந்து லாக் ஆகி நிற்கிது. இது எல்லாமே திரும்ப பெறது அப்படிங்கிறது மிக கடினமான வழியாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து சுற்றுமட்டத்தில் இருக்கக்கூடிய பணம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த மாதிரி பணத்தை வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாக கொடுங்க. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான் வந்து 10ல் இருக்கார். இவர் 9ல் போய் உட்கார்றதுனால இதனால் நிறைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்க போகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான் 10லேருந்து 9க்கு போகிறதுனால வந்து ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டகாலம் எது இருந்தாலும் அதை வந்து அப்படியே வந்து காணாமல் போயிடும். இதெல்லாமே வந்து குரு பார்த்துக்குவார். சனியுடைய தீவிர இதெல்லாமே வந்து முடிய போகுது. அதனால் வந்து குருவோட ஆட்டம் தான் உங்களுக்கு வந்து ஆரம்பமாக போகுது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரகசியத்தை வந்து நீங்களே வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ உறவினர்கள் இந்த மாதிரி முறையில் இருக்கக்கூடிய நபர்களிடம் உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாதீங்க. உங்களுடைய எவ்வளோ பணம் இருக்குது, உங்களுடைய ரகசியம் எதுவுமே நீங்கள் வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலுமே உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே மட்டுமே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து உங்களை மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசம் வெளிப்படும். ஏன்னா ஒரு சிலர் பொறாமைப்படுவாங்க, இவன் மட்டும் நல்லா இருக்கிறான் பாரு, இவன்ட்ட வந்து காசு இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய நபர்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க அதிகமாக. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பணம் இருக்குது எதையுமே நீங்கள் வந்து யார்ட்டையுமே வந்து வெளிப்படையாக சொல்லாதீங்க. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கன்னிராசினாவே போதும், கண்டிப்பாக அவங்க வந்து காதல் வாழ்க்கையில் வந்து அதிகமாக இருப்பாங்க. காதல் வாழ்க்கையை வந்து வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு தான் மற்ற ராசிகள் நினச்சிட்டு இருக்காங்க. காதல் வாழ்க்கையில் வந்து இவங்களுடைய 2024 வந்து மிக மோசமாக தள்ளக்கூடிய ராசி என்ன அப்படின்னா அந்த 2024 வந்து ரொம்பவே மோசமடைஞ்ச ராசி காதல் வாழ்க்கையிலாம் அது கன்னிராசி தான். ஏன்னா காதல் நிறைய பேருக்கு வந்து கைகூடவே இல்லை. அப்படி காதல் வந்து கைகூடினாலும் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தீர்வாக உங்களுக்கு வந்து 2025 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் ஒருத்தர் போய் நீங்கள் உங்களுடைய காதல் வந்து சொல்ல போகிறீங்க, அது கண்டிப்பாக வந்து கைகூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய நல்லதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த 2025 தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்ரு. இல்லை எங்கள் ஊரில் வந்து குரு பகவான் கோயில் இல்லை அப்படிங்கிற ஒரு சில பேர் சொல்லுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாரத்தில் 2 மட்டும் வந்து உங்களுடைய பெயருக்கு வந்து உங்களோட ராசி நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறத வந்து கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இதனுடைய நெகட்டிவ் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆயிரும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சதி வேலைகள் எல்லாமே வந்து சொந்தக்காரர் மூலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சொந்தக்காரர்களை வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு. 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் கெட்டது பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்மூடியாக தெரிய வரும்.